ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பூண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் 2 பேருக்குங்கிறதுனால கொஞ்சமாக எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டால் நல்லது, அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி பல்லாரி தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ 4 பேருக்கு சமைக்கிறீங்கன்னா ஒரு சின்ன பவுல் அந்த கிண்ணம் வரைக்கும் வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு பூண்டு உரிச்சிக்கோங்க. 2 தக்காளி எடுத்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு புளி கொஞ்சமாக தேவையான அளவுக்கு புளிப்பு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ எடுத்து ஊற வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு வெந்தயம் எடுத்துருக்கேன். கடுகு வெடித்ததும் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் எடுத்துருக்கேன், மல்லி எடுத்துருக்கிறேன், மிளகாத்தூள். நான் 3 போட்டதுனால நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன். நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்து கூட்டலாம். உப்பு போடணும். உப்பு சேர்த்துக்கிறேன். காயம், மசாலா சேர்த்துக்கலாம். லைட்டாக எண்ணெயில் மசாலா வதக்குங்க. அப்போ குழம்பு இன்னும் நல்லா மணமாக இருக்கும். அதுக்கப்புறமா தண்ணி சேர்க்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். மசாலா சேர்த்தாச்சு. புளி ஊற்றி கொதிக்க விட்டோம்னா குழம்பு ரெடி. குழம்பு ரெடி ஆயிடுச்சு.